சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தவிர்க்கவே முடியாத தலைவர், தமிழ்நாட்டோட தவிர்க்கவே முடியாத தலைவர் சீமான் அவர்கள். அவர் மேல அவதூறு பரப்புறவங்க மேல ஏன் அரசாங்கம் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? தாவேகா தலைவர் மற்றும் முதலமைச்சர் விஜய் மட்டும் யாராவது அவதூறா பேசினா உடனே கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அப்போ ஒருதலை பட்சமா நடந்துக்கிறீங்களா காவல்துறை அப்படின்ற ஒரு கேள்வியை மதுரை நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. ரொம்ப நியாயமான கேள்விதான். யார் மேலேயும் யாருக்கும் அவதூறு பரப்புறதுக்கும் தரம் தாழ்ந்து விமர்சனம் வைக்கிறதுக்கும் உரிமை இல்லைங்கிறத உண்மையிலே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், அந்த சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைக்கணும். தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத தலைவர் நீதிபதி சொல்லிட்டாரு, அதுக்கு நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஆனா வருஷம் வாட்டம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் மக்கள் தவிர்த்துறாங்க தவிர்க்க முடியாத தலைவரை. டெபாசிட் கூட வாங்க முடிகிறது இந்த தவிர்க்க முடியாத தலைவர். தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத தலைவர் தமிழ்நாட்டு மக்களால ஒவ்வொரு தேர்தலுக்கும் தவிர்க்கப்படுகிறார். சரியான செய்தியா இருக்குல்ல இது? ஏன் தவிர்க்கப்படுறாருன்னு உங்களுக்கு நீதிபதி சொல்லியிருக்காரு, தவிர்க்க முடியாத தலைவர் தான். ஏன் தவிர்க்கப்படுறாரு மக்களால அப்படிங்கிற சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. இங்க ஒரு லைக்கை போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.